வணக்கம் அன்பின் நேர்களே, மீண்டும் விருங்குமுன் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சியினூடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தான் உங்களிடம் பகிர இருக்கிறேன். அதுவும் ஓசோவுடைய சிந்தனை. வாருங்கள், அந்த சிந்தனை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். பௌத்தத்தில் வெள்ளை தாமரை மன தூய்மை மற்றும் ஆன்மீக பரிபூரணத்தை குறிக்கிறது. சிவப்பு தாமரை அன்பு மற்றும் இரக்கத்தின் சின்னம் அப்படின்னு சொல்றாங்க. நீல தாமரை ஞானம் மற்றும் புத்திசாலித்தனத்தை பிரதிபலிக்கிறது. முதலில் சூத்திரத்தை ஓதுங்கள். இரண்டாவதாக அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக நீங்கள் அதை வாழ்ந்து விட்டீர்கள் என்பதற்கான அடையாளத்தை கொடுங்கள். இவை மூன்று நிலைகள் என்கிறார் ஓசோ. சீனாவில் ஒரு அழகான புத்த கதை உள்ளது. ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு அழகான இளம்பெண் திடீரென்று வந்தாள். அவள் எங்கிருந்து வந்தாள் என்பது யாருக்கும் தெரியாது. அவள் இருக்கும் இடம் முற்றிலும் தெரியவில்லை. ஆனால் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். மிகவும் மயக்கும் அழகு. அவள் எங்கிருந்து வந்தாள் என்று யாரும் யோசிக்க கூட இல்லை. மக்கள் ஒன்று கூடினார்கள். முழு நகரமும் கூடினர். கிட்டத்தட்ட 300 இளைஞர்கள் அனைவரும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். அந்த பெண், பாருங்க, நான் ஒருத்தர், நீங்க 300 பேர் இருக்கீங்க. எனக்கு ஒருத்தர் தான் கல்யாணம் ஆக முடியும். என்னோட ஒருத்தர் கூட தான் கல்யாணம் செஞ்சுக்க முடியும். அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நான் நாளைக்கு மறுபடியும் வருவேன். உங்களுக்கு 24 மணி நேரம் அவகாசம் தருகிறேன். உங்களில் யாராவது புத்தரின் தாமரை சூத்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல முடிந்தால் நான் அவரையே கல்யாணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்றா அந்த பெண். இளைஞர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு விரைந்தார்கள். அவர்கள் சாப்பிடவில்லை, தூங்கவில்லை. இரவு முழுவதும் சூத்திரத்தை ஓதினார்கள். அதை உள்ளே இழுக்க முயன்றார்கள். 10 பேர் வெற்றி பெற்றார்கள். மறுநாள் காலையில் அந்த பெண் வந்தாள். அந்த 10 பேரும் மோத முன்வந்தார்கள். அந்த பெண் கேட்டால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவள், சரி, ஆனால் நான் ஒருத்தி தானே, நான் எப்படி 10 பேரை மணக்க முடியும்? நான் உனக்கு 24 மணி நேரம் தருகிறேன். தாமரை சூத்திரத்தின் அர்த்தத்தையும் விளக்கக்கூடிய ஒருவரை தான் நான் மணக்கப் போகிறேன். அதனால நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் ஓதுவது ஒரு எளிய விஷயம். நீங்கள் எந்திரத்தனமாக எதையாவது திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள். அதன் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. நேரமே இல்லை. ஒரே ஒரு இரவு மட்டுமே. தாமரை சூத்திரம் ஒரு நீண்ட சூத்திரம். ஆனால் நீங்கள் மோகம் கொள்ளும்போது நீங்கள் எதையும் செய்யலாம். அவர்கள் விரைந்து சென்று கடுமையாக முயற்சித்தார்கள். மறுநாள் 3 பேர் தோன்றினார்கள். அவர்கள் அர்த்தத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண், மீண்டும் பிரச்சனை அப்படியே இருக்குது. எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஆனால் பிரச்சனை அப்படியே இருக்குது. 300லிருந்து 3ஆக மாறுவது ஒரு பெரிய முன்னேற்றம் தான். ஆனால் மீண்டும் நான் 3 பேரை எப்படி மனம் முடிக்க இயலும்? மனம் முடிக்க இயலாது தானே. ஒருவரை மட்டுமே தானே என்னால் மனம் முடிக்க முடியும். அதனால இன்னும் 24 மணி நேரம் நான் உங்களுக்கு தருகிறேன். அதை புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அதை ருசித்தவரையே நான் மணப்பேன். அதனால 24 மணி நேரத்தில் அதன் அர்த்தத்தை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று அந்த பெண் சொல்றா. நீங்க விளக்குறீங்க. ஆனா இந்த விளக்கம் அறிவுபூர்வமானது. நல்லது. நேற்றைய நிலையை விட இன்று மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கு. ஆனா புரிதல் அறிவுபூர்வமானது. கொஞ்சம் தியான சுவை, கொஞ்சம் நறுமணம் அப்படின்னு நான் பார்க்க விரும்புறேன். தாமரை உங்க பிரசன்னத்துல நுழைந்து, நீங்கள் தாமரை மாதிரி ஆகிட்டீங்கன்னு பார்க்க நான் விரும்புறேன். அதோட வாசனைய நான் முகர விரும்புகிறேன். அதனால நாளைக்கு நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா அந்த பெண் மீண்டும். ஒரே ஒரு நபர் மட்டுமே அங்க வந்தார். நிச்சயமாக அவர் சாதித்து விட்டார். அந்த பெண் அவரை ஊருக்கு வெளியே உள்ள தனது வீட்டிற்கு அழைத்துட்டு போனா. அந்த மனிதன் அந்த வீட்டை பார்த்ததே கிடையாது. அது மிகவும் அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கனவுலகம் போல இருந்தது என்று வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணின் பெற்றோர் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த இளைஞனை வரவேற்று, நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்கள். அந்த பெண் உள்ளே சென்றாள். அவன் பெற்றோருடன் சிறிது நேரம் அப்படியே அரட்டை அடித்தான். பிறகு பெற்றோர், நீ போ, அவள் உனக்காக காத்திருக்க வேண்டும். இது அவளுடைய அறை அப்படின்னு சொன்னார்கள். அவர்கள் அவனுக்கு கை காட்டினார்கள். அவன் போனான். கதவை திறந்தான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அது ஒரு காலியான அறை. ஆனால் தோட்டத்திற்குள் நுழையும் ஒரு கதவு இருந்தது. அதனால் அவன் நினைத்தான், ஒருவேளை அவள் தோட்டத்திற்குள் சென்றிருக்கலாம் அப்படின்னு. ஆம், அவள் சென்றிருக்க வேண்டும். ஏனென்றால் பாதையில் கால் தடங்கள் இருந்தது. அதனால் அவன் கால் தடங்களை பின்தொடர்ந்து போகிறான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 1 மைல் தூரம் நடந்திருப்பான். தோட்டம் முடிந்தது.
இப்போது அவன் ஒரு அழகான நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அந்த பெண் அங்கே இல்லை. கால் தடங்களும் மறைந்துவிட்டது. அந்த பெண்ணுக்கு சொந்தமான 2 காலணிகள், தங்க காலணிகள் மட்டுமே இருந்தது. இப்போது அவனுக்கு குழப்பமாக இருந்தது. என்ன நடந்தது? அவன் திரும்பி பார்த்தான். தோட்டம் இல்லை, வீடு இல்லை, பெற்றோர் இல்லை, எதுவும் அங்கே இல்லை. எல்லாம் மறைந்துவிட்டது. அவன் மீண்டும் பார்த்தான். காலணிகள் போய்விட்டது. ஆறு போய்விட்டது. அங்கே இருந்ததெல்லாம் வெறுமை. ஒரு பெரிய சிரிப்பு. அவரும் சிரித்தார். அவர் திருமணம் செய்து கொண்டார். இது ஒரு அழகான புத்த மத கதை. அவர் வெறுமையை மணந்தார். ஒன்றுமில்லாததை மணந்தார். எல்லா மகான்களும் தேடிக்கொண்டிருக்கும் திருமணம் இது. நீங்கள் கிறிஸ்துவின் மணமகளாகவோ அல்லது கிருஷ்ணரின் கோபியராகவோ மாறும் தருணம் இது. ஆனால் எல்லாம் மறைந்துவிடும். பாதை, தோட்டம், வீடு, பெண், கால் தடங்கள் கூட எல்லாம் மறைந்துவிடும். ஒரு சிரிப்பு மட்டுமே இருக்கிறது. பிரபஞ்சத்தின் வயிற்றிலிருந்து எழும் ஒரு சிரிப்பு அங்கே. ஆனால் அது முதல் முறையாக நடக்கும்போது நீங்கள் மெதுவாக மெதுவாக வழி நடத்தப்படாவிட்டால் நீங்கள் பைத்தியமாகி விடுவீர்கள். இந்த புத்த கதை அவர் மெதுவாக மெதுவாக வழிநடத்தப்பட்டார் என்று கூறுகிறது. அந்த பெண் தான் குரு. அந்த பெண் குருவின் அடையாளமாக இருக்கிறாள். அவள் அவரை மெதுவாக மெதுவாக வழிநடத்தினாள். முதலில் சூத்திரத்தை ஓது, இரண்டாவதாக அறிவுபூர்வமாக புரிந்து கொள், மூன்றாவதாக நீங்கள் அதை வாழ்ந்து விட்டீர்கள் என்பதற்கான அடையாளத்தை கொடு. இவை 3 நிலைகள். பின்னர் அவள் அவனை ஒன்றும் இல்லாத நிலைக்கு இட்டுச் சென்றாள். குரு உங்களை மெதுவாக மெதுவாக வழி நடத்துகிறார், உங்களை தயார்படுத்துகிறார் என்று ரொம்ப அற்புதமாக ஓசோ இந்த கதையின் மூலம் உணர்த்துகிறார். மீண்டும் இந்த கதையை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு புரிதல் இருக்கும். இப்படியான ஒரு உறங்கு முன் ஒரு சிந்தனை கதையின் ஊடே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நண்பர்களே. இந்த கதையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மிகவும் அற்புதமான ஒரு புத்த மத கதை. இந்த கதையை மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுதுதான் உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்கும். எதை நேசிக்கிறோம், எதை நேசத்திலிருந்து விலக்க வேண்டும், எது உண்மையான நேசம் என்பதையெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் அன்பு நேயர்களே. இதோ இந்த அற்புதமான கதையோடு விடைபெறுகிறேன். மேலும் இதே போல ஒரு அற்புதமான கதையோடு உறங்கும் முன் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.